அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன். நாணயமான ஒரு கடனாளியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது கடன் கொடுக்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவரும் ஒரு பத்திரம் போடணும். இது மார்க்க விஷயத்தில் ஒரு அருள் நிறைந்த ஒரு விஷயம், சரிங்களா? அல்லாஹ் தஆலா அதுக்கு கருணை செய்வான். எப்போதுமே கொடுக்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவரும் துவா செய்யணும். வாங்கக்கூடியவர் யா அல்லாஹ் இதை திரும்ப கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தான் சொல்லி கேட்கணும். அதே மாதிரி கொடுக்கக்கூடியவர் யா அல்லாஹ் நான் கொடுக்கக்கூடிய இந்த கடன் திரும்ப எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு நம்ம கொடுக்கணும், சரிங்களா? இப்போ அந்த சம்பவத்தை பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஸ்ரவேலர்களில் 2 மனிதர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இன்னொரு நபர்கிட்ட கேட்காரு, எனக்கு 1000 தங்க காசுகள் கடனாத்தா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ கடன் கேட்கப்பட்ட அந்த நபர் சொல்கிறாங்க, நீ சாட்சியை எனக்கு கொண்டு வா அப்படின்னு. அப்போ சாட்சியாக வச்சு தான் உனக்கு நான் என்ன செய்வேன், அந்த 1000 தங்க காசை கடனாக தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ அந்த கடன் கேட்கக்கூடியவர் சொல்கிறாரு, எனக்கு அல்லாவே சாட்சிக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கடனை கேட்கப்பட்டவர் சொல்கிறாரு, அப்போனா எனக்கு ஒரு பிணையாளியாவது என்கிட்ட நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கும் எனக்கு பிணை நிற்க அல்லாஹ் தான் போதுமானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கடன் கேட்கப்பட்டவர் சொல்கிறாரு, நீ கூறுவது உண்மைதான், ஆனால் குறிப்பிட்ட தவணைக்குள்ளே இதை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 தங்க காசை அவருக்கு கொடுத்து அனுப்புதார். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 1000 தங்க காசை கடனாக வாங்கிட்டு கடல் மார்க்கமாக புறப்பட்டு தமது வேலைக்காண்டி வந்துடுதாங்க. அப்புறம் அவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட அந்த தவணையின் காலம் அவருக்கு வந்துடுது. அப்போ இவர் அதே அந்த கடல் ஓரத்தில் நிற்காரு, கரையில் நிற்காரு. நின்றுட்டு ஏதாவது வாகனம் வருமா, அந்த குறிப்பிட்ட தவணைக்குள்ளே நம்ம கடனை செலுத்தணுமே அப்படின்னு சொல்லி நிற்காரு. ஆனால் எந்த வாகனமும் அவருக்கு கிடைக்கல. உடனே கிடைக்கலன்னு சொன்னோடனே ஒரு மரக்கட்டையை எடுத்து அந்த மரக்கட்டையை நல்லா குடஞ்சி அதுக்குள்ளே 1000 தங்க காசை கொடுத்து ஒரு கடிதத்தையும் உள்ளே வச்சு, யா அல்லாஹ் இன்னார் இடத்துல 1000 தங்க காசை நான் கடனாக கேட்டேன், அவர் ஒரு பிணையாளி வேணும்ன்றாரு, நான் அல்லாஹ் தான் பிணையாக நிற்க போதுமானவன் சொன்னேன். ஏன்னா அவர் உன்னையவே பிணையாளியாக ஏற்றுக்கிட்டாரு, என்கிட்ட சாட்சி கேட்டார். ஆனால் நான் அல்லாஹ் தான் எனக்கு போதுமானவன் சொன்னேன். அதே மாதிரி உன்னுடைய சாட்சியையும் ஏற்றுக்கிட்டாரு. எப்படியாவது இந்த பணத்தை அவருக்குரிய இந்த பணத்தை அவர்கிட்ட சேர்த்துறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார், அந்த பைசா அனுப்பி வைக்கார். அனுப்பி வச்ச உடனேக்கு துவா செஞ்சு அனுப்பி கடலில் தூக்கி வீசியிருந்தார். அது ஊருக்கும் திரும்ப போயிருந்தார். மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், திரும்ப போயிருக்குமோ போயிருக்காதோன்னு அவருக்கு மத்தியில் ஒரு அச்சம் ஏற்படுது. ஏற்பட்ட உடனேக்கு அதே மாதிரி கடல் ஓரத்தில் நின்று நம்ம எப்படியாவது பயணம் செஞ்சு அவர்கிட்ட இந்த பைசா அந்த தங்க காசை கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயணம் செஞ்சு வாராரு. வந்ததுக்கப்புறம் அந்த 1000 தங்க காசத்துக்கு அவர்கிட்ட கொடுக்காரு. இப்போ ஏன் நீங்கள் தாரீங்க அப்படின்னு கேட்காரு. அப்போது நான் இவ்வளோ நாளாக நான் ஏதாச்சும் வாகனம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கல. இப்போ தான் நான் அந்த முயற்சியில் ஈடுபட்டு இப்போ தான் நான் வாகனத்தில் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. உடனே அந்த கடன் கொடுத்தவர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, எதையாச்சும் எனக்கு அனுப்பி வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்காரு. உடனே இல்லையே, நானே இப்போ தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது கடன் கொடுத்தவர் நீ ஒரு மரத்தில் வச்சு எதையாச்சும் அனுப்பி வச்சியா அப்படின்னு கேட்டவுடனேக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சார்பாக என்னிடத்துல அந்த பணத்தை என்ன செஞ்சிட்டான், சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லாஹ்வை நம்ம முன்னிறுத்தி ஒரு செயலை செய்யும்போது அல்லாஹ் தஆலா பொறுப்பாளியாக இருக்கிறான். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, யா அல்லாஹ் இது உனது பொறுப்பேற்க நீயே அதிக தகுதி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களையும் நம்ம அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா எல்லா காரியத்திற்கும் போதுமானவனாக இருக்கான். நாம் எந்த விஷயங்களையும் இறைவனை சாட்சியாக இல்லாமல் இறைவனை பொறுப்புதாரியாக ஆக்காமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு அது முழுமை அடையுமான்னு கேட்டால் ஒரு காலம் முழுமை அடையாது. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைக்கூறக்கூடிய
நல்ல அடியார்களாக நன்மக்களாக மேன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களை என்னை ஆக்கி அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.